ധർമ്മപ്രമാണം. ധർമ്മപ്രമാണ യോജിക്ക് ഒരിക്കൽ കൂടെ സ്വാഗതം. വാദ്യാർ ஒரு வீட்டில் மரணம் அடைஞ்சிருக்கு. இப்போதைக்குள்ள குட்டிகள் தான் டெட் பாடி எடுக்கிறதுக்கோ இதுக்கோ எல்லாம் வரா. அப்பா உள்ள குட்டிகள் டெட் பாடி எடுத்துட்டு காட்டுக்கு ஒப்பணும்னு சொல்றா. இது விதி உண்டா? சாஸ்திரம் என்ன சொல்றாரு? ஒராள் செத்து போறா, மரணம் அடையறா. அந்த சமயத்தில் வந்து நமக்கு இந்த காலத்திலேயே குட்டிகளாக்கும் கொஞ்சம் பெரியவாளை விட உற்சாகமாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ டெட் பாடியை எடுக்கிறா, அவள் வந்து ஸ்மசானம் வேற கொண்டு வரா, இல்லை ஆம்புலன்ஸில் ஏற்றுறா. அப்படி எல்லாத்துக்குமே குட்டிகள் தான் இப்போ கொஞ்சம் உற்சாகமாக இருக்கா. சில இடங்கள்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும். പക്ഷേ ഇപ്പോഴും ചില മൂഢനമ്പിക്കை இந்த അരകുറയാ ശാസ്ത്രത്തെ മനസ്സിലാക്കിയവാ ചില ഡേ உனக்கு அப்பா இருக்காடா, நீ டெட் பாடி தொடப்பாங்களே, நீ டெட் பாடி ஒன்று சகாய்க்கப்பாங்கலையா, எடுத்து வைக்காத എന്നെല്ലാം சொல்றா. ഇതെല്ലാം അരകുറയാ இந்த பாட்டி பிரமாணம் சொல்லுவா. അവനും ജനത്തെ കേട്ടിട്ട് சொல்றாங்க. சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லை. சாஸ்திரம் ஒரு காரியம் சொல்றேன். என்ன சொல்றான்? இது எங்க இந்த பிரமாணம் வந்து சொன்னா, காட்டுல அதாவது இப்போ நிறைய இடங்கள்ல டெட் பாடி வைக்கிற சமயத்திலே கிராமாந்தரத்தில அப்பழே ബോഡിയോട് മൂഞ്ചിയെ തുറന്ന് വായിക്കരിച്ചു പോടുறான். அது തെറ്റാன കാര്യം. அப்படி ஒரு பிரமாணமே இல்லை. പരകുറേ ആരാ அப்படி ചെയ്തിരുந்தா உங்களுக்கு சொல்லல. அப்படி இங்க எல்லாம் வாய்க்கரிச்சு போடுறது. இங்க ஓன்லி மலர் மாத்திரம் தான் போடலாம். அதாவது பொரி மூடின பின்ன அங்க வச்சு തുറക്കപ്പാങ്കിലേ ആത്തില. കാരണം அங்க வச்சு തുറന്നാ ഉടനെ ഇനിയൊരു മരണം ഉണ്ടാകും. അതിൽ സംശയമേ അല്ലേ. അത് നിറയെ സംഭവിക്കുന്നത്. ഇന്നാലും നിറയെ ഗ്രാമത്തിലുള്ളവ ഇപ്പോഴും അരകുറേ എന്താ ചില പാട്ടി പ്രമാണം, ചില പാട്ടാ പ്രമാണം ചൊല്ലുക. ഒരു അരകുറ പാട്ടന്മാര് അരകുറേ മനസ്സിലാക്കിയിട്ട് അങ്ങേ വെച്ച് ബോഡിയെ തുറപ്പാ, ഇங்கே വായിക്കരിച്ച് പോടുകയോ ആദ്യക്കാരില്ല. സ്ത്രീകൾക്ക് വായിക്കരിച്ച് போடுறதுக்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி அப்பா உள்ளவங்களுக்கும் வாய்க்கரிசி போடுறதுக்கு அதிகாரம் இல்லை. இந்த வாய்க்கரிசி போடுறது வந்து காட்டில் ஸ்மசானத்தில் செதையில வச்ச பின்ன அங்கதான் அந்த ஒரு பிரமாணம் எல்லா வேதத்திலையும் வருது. சாஸ்திரத்திலையும் அதுதான் சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க சாஸ்திரம், இந்த அப்பா உள்ளவா காட்டுக்கு வந்து காட்டுல வாய்க்கரிசி போடாதே அப்பா உள்ளவா, அப்படி ஒரு பிரமாணம் இருக்கு. அதை அரைகுறையா മനസ്സിലാക്കി அப்ப காட்டுக்கே போடான்னு அர்த்தம். நீ காட்டுக்கு போனதானே நீ போடாக்கிருப்பாய், இல்லை போடுவே. அப்ப நீ காட்டுக்கே போகாத. பண்டெல்லாம் அப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பா சகாயக்கிறதுக்குல. அப்ப அந்த ஒரு பிரமாணம் அப்படியே பாட்டா பிரமாணம் சொல்லுவா. அப்படியே வந்தது. அல்லாக்கி குழந்தைகள் இது டெட் பாடி தொடப்பாங்கிலேனோ, இல்லை அப்பா உள்ளோ தூக்கப்பாங்கிலேனோ, சகாயிப்பாங்கிலோ, ஹெல்ப் பண்ணப்பாங்கிலேனோ, இல்லை ஸ்மசானத்துக்கு போப்பாங்கிலேனோ அப்படி ஒரு விதி கிடையவே கிடையாது. இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதாக ஓരോருத்தர். நான் நேரத்தை சொன்ன காரியம் பிரத்யேகம் ശ്രദ്ധിച്ചുங்கோ. அந்த காட்டில் போய் ஸ்மசானத்துக்கு போய் அந்த வாய்க்கரிசி அப்பா உள்ளவா போடப்பாங்களே, அது விதி இருக்கு. ஸ்திரீகளும் போடப்பாங்க. அந்த விதியை தான் தெட்டா மேனேஜர் நீ காட்டு டெட் பாடியே தொடாத, டெட் பாடியே எடுத்து சகாய்க்காத அப்படின்னு இல்லை. குழந்தைகள் நீங்களெல்லாம் அப்பா உள்ளவெல்லாம் தாராளமாக எடுத்து சகாயிச்சு ஹெல்ப் பண்ணுங்கோ. ஆறாவது சொன்னா அந்த மாதிரி பாட்டா பிரமாணமா பாட்டி பிரமாணம் சொன்னா தைரியமா அவளுக்கு நேரம் ஃபைட் பண்ணிக்கோ நீங்கள் குழந்தைகள் எல்லாம். இதாக்கும் சரியான சாஸ்திரம். அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ. அதில் வந்து ஒரு தப்பும் வராது. உங்களுக்கு அபிவிருத்தி தான் வரும். அதில் யாதொரு சம்சயமும் இல்லை. அதுதான் சரியான சாஸ்திரமும் பிரமாணமும்.